வாங்க குக்கரில் சாதம், குழம்பு, ரசம், வெஜிடபிள் எல்லாமே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம செஞ்சிடலாம். அதே போல் குக்கரை எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஏதாவது வெஜிடபிள் செய்ய போகிறோம் அப்படின்னா குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சோடனே ஆனியன் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு லைட்டாக கிளறி விட்டுலாம். அதுக்கப்புறமேலு தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். தக்காளி போட்டோன்னே கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அதையும் கிளறி விட்டுக்கலாம். எப்பயுமே நம்ம கல்லுப்பு தான் சேர்க்கணும். இதுக்கப்புறமேலு நம்ம என்ன வெஜிடபிள், இதில் உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டிருக்கோம். அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ இந்த கரண்டி ஒரு சின்ன கரண்டி, இந்த சின்ன கரண்டியில் ஒரு 2 கரண்டி தான் நான் தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த அளவு தண்ணி ஊற்றினாலே இந்த காய் வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கலந்து வச்ச மிளகாத்தூள் தான். இந்த மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் போட்டோன்னே ரொம்ப லைட்டாக தண்ணி தொழித்து அதையும் ஒரு கிளறி விட்டுறலாம். அப்போ தான் எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகிடும். இப்போ நம்ம கழுவுன தண்ணி மட்டும்தான் இருக்குது. வெஜிடபிள்ஸை கழுவுன தண்ணியும் கல்லுப்பால் அந்த காய் வேகிற தண்ணியும் தான் இருக்குது. இப்போது இந்த மாதிரி காலையில் ஈஸியாக நம்ம குக்கரில் செய்கிறப்ப நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், ஒரு சின்ன கரண்டியில் நம்ம உள்ளங்கை மாதிரி இருக்க கரண்டி எடுத்துகிட்டு அதில் 2 கரண்டி அளவு தான் தண்ணி ஊற்றுறோம். அந்த தண்ணியே இந்த காய்க்கு போதுமாக இருக்கும். அப்படியே குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வந்துருச்சு. 2 விசில் வந்தோடனே ஒரு கரண்டியை வச்சு விசிலெல்லாம் எடுத்து விட்டுலாம். காய் பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்துருச்சுன்னு. இதுக்கு அதிகபட்சம் 5லேருந்து 7 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த மாதிரி காயும் நல்லா வெந்துடும். ரொம்பவே சீக்கிரமாக ஆயிரும். பாருங்கள், ஆயிலும் நிறையா நம்ம யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. இதை ரைஸில் போட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரைஸும் இந்த வெஜிடபிள்ஸையும் போட்டு குழந்தைங்களுக்கு அதே அப்படியே சாதமாக கொடுத்துடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸில் போட்டு நம்ம எப்படி வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி வெந்துருச்சுன்னா ரொம்பவே நல்லா வெந்துருச்சு காய். அதோட டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு அருமையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாதம் கிடச்சிருச்சு நமக்கு. இதை நம்ம குழம்பாகவும் வச்சுக்கலாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் காய் செய்ய அடுப்பில் நிறையா நேரம் நம்ம சட்டி வச்சு கிளறிட்டு இருக்கணும். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்து சாதத்தில் கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றி பிசைஞ்சு குழந்தைங்களுக்கு தயிர் சாதத்தோடையும் நம்ம இந்த குழம்பு கொடுக்கலாம். நம்மளும் தயிர் சாதம் மட்டும் சாப்பிட்றதுனாலும் இந்த காயை சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். இது பாருங்கள் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குன்னு. தயிர் சாதத்தோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட திருப்தி இருக்கும். இதுக்காக நம்ம ரொம்ப மெனக்கட தேவையில்லை. அடுத்து
பாவக்காய் செய்ய போகிறோம். இப்போ நம்ம வேறு மெத்தடில் செய்ய போகிறோம். வெங்காயம், தக்காளி, பாவக்காய் இதை 3ஐயும் எண்ணெயெல்லாம் ஊற்றலை, சும்மா அப்படியே குக்கரில் வேக விட போகிறோம். பாவக்காய் செமி கிரேவியாக நம்ம செஞ்சிடலாம். நல்லா கழுவிருக்க அந்த பாவக்காயும் இது கூட நான் போட்டுக்கலாம். இந்த சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்ட உடனே ஒரு கிளறி விட்டுக்கலாம். குக்கரை எப்பயுமே சேஃப்டியாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குக்கரோட வால்வு போயிடுச்சுனாலோ இல்லை குக்கரோடைய கேஸ்கட் போயிடுச்சுனாலோ உடனே நம்ம மாற்றிடணும். அப்போ தான் குக்கர் நல்லாயிருக்கும். குக்கர் நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி ஸ்பீடாக செஞ்சிடலாம். இது பார்த்திங்கன்னா 5 to 7 நிமிஷத்துலேயே நமக்கு அருமையான கிரேவியோ குழம்போ வந்துடும். இப்போ நமக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றியும் நம்ம இந்த குழம்பு செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். உப்புக்கு அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அது கூட 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அதாவது சின்ன கரண்டியில் 2 கரண்டி தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா இது ரொம்ப கிரேவி ஆட்டம் தான் இதை செஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். அப்படியே ரைஸ் கூட நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றி சாப்பிட்டா வெந்துருச்சு. குக்கரில் 2 சவுண்டு வந்த உடனே 2 சவுண்டையும் நம்ம எடுத்து விட்டுறணும். எடுத்து விட்டுட்டு திறந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம இதை ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றலாம். சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கடுகு போட்டு தாளிச்சாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான பாவக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பருப்பு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரசம் செய்கிறதுக்கு. அது கூட மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயை தட்டி போட்டு இந்த மாதிரி பருப்பு தண்ணியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. இதை குக்கரில் ஒரு 2 கொதி விட்டுருக்கலாம். 2 கொதி வர வரைக்கும் கொதிக்கட்டும். இது ரொம்பவே ஈஸி தான். குக்கர் மூட தேவையில்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.